ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், விவோ V30 ப்ரோ, V30 இந்த 2 மொபைல் எப்படி இருக்குது, வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. மேலும் இந்த 2 மொபைலோட ப்ரைஸ் என்ன, இந்த 2 மொபைல் பெஸ்ட்டாக இருக்கா, அதாவது நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கேமரா நல்லா இருக்குதா, பேட்டரி பேக்கப் நல்லா இருக்கா, ப்ராசஸ் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுற இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் நாங்கள் வீடியோ போட்டோம்னு சொல்லி சரிங்களா. சரி வாங்க இன்றைக்கி அந்த வீடியோக்குள்ளே போகலாம். நாம விவோ V30, விவோ V30 ப்ரோ இந்த ரெண்டையுமே பார்த்துலாங்க. லுக் வைஸ் பார்க்கறதுக்கு இந்த ரெண்டுமே ஒரே மாதிரி, ஆனால் லுக்கு பெட்டராகவே இருக்குது ரெண்டுமே. விவோ V29 விட பார்க்கறதுக்கு நல்லா ஸ்லிம்மாகவும் இருக்குது, நல்லா ப்ரீமியம் லுக்கில் இருக்குதுங்க. பார்க்கறதுக்கே மொபைல் நல்லா லுக்காகவே இருக்குது, லுக் வைஸ் நல்லா பெட்டராகவே இருக்குது. அப்புறம் டிஸ்பிளே பற்றி பார்த்துலாங்க. ஃபஸ்ட்டு டிஸ்பிளேயோட ஃபீச்சர்ஸ்லாம் பற்றி பார்த்துலாங்க. 6.78 இன்ச் 1K கர்வ்டு டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரீஃப்ரெஷோட வரப்போகுதுங்க. பார்க்கறதுக்கு நல்ல ரெசல்யூஷன்லாம் நல்லாவே இருக்குதுங்க. நல்ல டிஸ்பிளே வந்து நல்லா ஹெச்டிலாம் நல்லா கர்வ்டாக இருக்குது, நல்லாவே இருக்குது. HDR 10+ கொடுக்குறாங்க. 10 பிளட் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. டால்பி விஷனும் இருக்குதுங்க. HDR சப்போர்ட்லாம் இருக்குது எல்லாமே. பார்க்க லுக் வைஸ் நல்லாவே இருக்குது. டிஸ்பிளே நல்லா ஸ்மூத்தாகவே இருக்குது. அடுத்தது ப்ராசஸ் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 கொடுக்குறாங்க, அதாவது விவோ V30ல. அதே டைமண்ட்சிட்டி மீடியாடெக் டைமண்ட்சிட்டி 8200 கொடுக்குறாங்க விவோ V30 ப்ரோவில். விவோ V30 ப்ரோவில் ப்ராசஸ் நல்லாவே இருக்குது, நல்ல ப்ராசஸ் கொடுத்துருக்குறாங்க. விவோ V30லையுமே நல்ல ப்ராசஸ் தான், அது நல்லாவே இருக்குது. ஆனால் அதை விட பெட்டராக V30 ப்ரோவில் இருக்குது சரிங்களா. ஆனால் ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 1 நல்லா இருந்துச்சு, 7 Gen 2 நல்லா இருந்துச்சு, 7 3 நல்லாவே இருக்குங்க. LPDDR5 கொடுக்குறாங்க. ரேம் வந்து LPDDR5 கொடுக்கறனால நல்லா ஃபாஸ்ட்டாகவே இருக்குங்க. அடுத்து கேமரா பற்றி பார்த்துலாங்க. ட்ரிபிள் கேமரா கொடுக்குறாங்க விவோ V30 ப்ரோவில். 50 MP சோனி IMX 920 சென்சார் கொடுக்குறனால ஸ்மூத்தாகவே இருக்குங்க. அதாவது 50 MP இந்த வைட் ஆங்கிளும், 50 MP டெலிஃபோட்டோவும், 8 MP அல்ட்ரா வைடு கொடுக்குறாங்க. இதே ஃப்ரண்ட்டில் வந்து 50 MP செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க, எல்லாமே 50 MP. ஆனால் விவோ V30 ப்ரோவில் 50 MP வைட் ஆங்கிளும், 50 MP ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. அது சோனி IMX சென்சார் தான், நல்லாவே இருக்குங்க. அதாவது பேக்லேயே 50 MP, ஃப்ரண்ட்லேயே 50 MP. பேக் கேமரா 4K 60 fps எடுத்துக்கலாங்க. அதாவது நம்மளுக்கு 50 MP அது போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக டெலிஃபோட்டோ கொடுத்துருக்காங்க. முன்ன வந்து விவோ V29ல 12 MP தான் கொடுத்தாங்க, ஆனால் இதில் வந்து 50 MP கொடுக்கறனால நல்லாவே எடுக்கலாம். அடுத்தது 5000 mAh பேட்டரியுமே 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. நாம விவோ V30 குயிக்காக பார்த்துலாங்க. இது AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 120 ஹெர்ட்ஸ் ரீஃப்ரெஷோட வரப்போகுதுங்க. 50 MP ட்ரிபிள் கேமரா, அதாவது 50 MP வைட் ஆங்கிள், 8 MP அல்ட்ரா வைட் கொடுக்குறாங்க. 50 MP ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜ் கொடுக்குறாங்க. 8 GB ரேம் வேரியன்ட்டு, 128 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல் வேரியன்ட் வந்து நம்ம ப்ரைஸ் வந்து 29,000 ப்ரைஸ்க்கு வருங்க கண்டிப்பாக. இதோட ப்ராசஸ் வந்து ஸ்னாப்ட்ராகன் 7 Gen 3 கொடுக்குறாங்க. நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். ஆமாங்க, இன்றைக்கி ஜென்ரேஷனில் 7 Gen 3 நல்ல ப்ராசஸ் தாங்க. அப்புறம் இது வந்து IP54 ரேட்டிங் கொடுக்குறாங்க. இதில் வந்து Android 14 இருக்குது, இதில் 5G சப்போர்ட்டும் இருக்குது, NFC-யும் இருக்குதுங்க. இதோட ப்ரைஸ் வந்து விவோ V30 வந்து 29,000 அந்த ரேஞ்சில் கண்டிப்பாக வருங்க. 29,000 30,000 அந்த ரேஞ்சு கண்டிப்பாக வருங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது, கேமராலாம் நல்லா குவாலிட்டியாகவே கொடுத்துறாங்க. இது வந்து விவோ V30. அடுத்தது V30 ப்ரோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் வீடியோஸில் நாங்கள் வீடியோ போட்டோம்னு சொல்லி சரிங்களா. அடுத்தது விவோ V30 ப்ரோ பற்றி பார்த்துலாங்க. இது 6.7 இன்ச் AMOLED டிஸ்பிளே கொடுக்குறாங்க. 144 ஹெர்ட்ஸ் ரீஃப்ரெஷோட வரப்போகுதுன்றாங்க. மேபி 120 கூட வர வாய்ப்பு இருக்குது. 50 MP ட்ரிபிள் கேமரா கொடுக்குறாங்க. 50 MP வைட் ஆங்கிளும், 50 MP அல்ட்ரா வைடும், 50 MP டெலிஃபோட்டோ கொடுக்குறாங்க. அதனால நீங்கள் வந்து போர்ட்ரேட் ஃபோட்டோலாம் நல்லாவே எடுத்துக்க முடியுங்க. 50 MPக்கான ஃப்ரண்ட் செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. கேமரா வந்து வெறித்தனமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுங்க இங்கே. அடுத்து 5000 mAh பேட்டரி கொடுக்குறாங்க. அதை ஃபுல்ஃபில் பண்ண 80 வாட்டுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுக்குறாங்க. 12 GB ரேம் வேரியன்ட்டில் வருது. 256 GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் இருக்கிற மொபைல் வேரியன்ட் வந்து 35,000 to 36,000 அந்த ரேஞ்ச் கண்டிப்பாக வருங்க. அடுத்தது ஒரு ப்ராசஸ் மீடியாடெக் டைமண்ட்சிட்டி 8200 ப்ராசஸ்ங்க. நல்ல ப்ராசஸ், நல்ல பவர்ஃபுல்லான ப்ராசஸ். நீங்கள் கேம் கூட கண்டிப்பாக இல்லை, அதாவது BGMI, ஃப்ரீ ஃபயர் இது மாதிரி கேம்லாம் நல்லாவே விளையாடலாங்க. நல்ல ஃபாஸ்ட்டாகவே இருக்குது, நல்ல ப்ராசஸும் நல்லாவே இருக்குங்க. இதில் Android 14 வருது. இதுலேயே 5G சப்போர்ட் இருக்குது, NFC சப்போர்ட் இருக்குது, எல்லாமே இருக்குதுங்க. நீங்கள் ஒரு பெட்டரான மொபைல், அதாவது கேமிங்குக்கு வாங்கணும் அப்படின்னா விவோ V30 ப்ரோ நல்லாவே இருக்குங்க. கேமரா பர்டிகுலராக அடிச்சு நொறுக்குங்க.
அதே போல் டிஸ்பிளே நல்லாவே இருக்குது, அது ப்ரீமியம் லுக்கில் இருக்குது. சரிங்களா, விவோ V30 ப்ரோ வந்து ப்ராசஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மற்றபடி எல்லாம் நல்லாவே இருக்குங்க. இதோட ப்ரைஸ் விவோ V30 கண்டிப்பாக 29,000 to 30,000 ரேஞ்சில் வருங்க. அடுத்து விவோ V30 ப்ரோ வந்து கண்டிப்பாக 35,000 36,000 ரேஞ்சு கண்டிப்பாக போங்க. ஏன்னா அந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த டவுட்னா கண்டிப்பாக காமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. உங்களுக்கு இந்த மொபைல் பிடிச்சது கண்டிப்பாக காமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வரீங்க, நம்ம சேனலை மோடிஃபை பண்ணுறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வருங்க, அதை அழுத்தி ஆள் கொடுக்க மறந்துடாதீங்க. அப்போ தான் நாங்கள் போடுறது மாதிரி இன்ஃபர்மேஷன் நாங்கள் போட்டோம் உங்களுக்கு. சரிங்களா, மீண்டும் ஒரு நல்ல பதிவு சந்திப்போம் நண்பர்களே. பை, டேக் கேர்.